பார்க்க போகிற டாபிக் வந்து எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட், ஒளி மின்னோட்டத்தின் மீதான மின்னழுத்த வேறுபாட்டின் விளைவு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு கொஸ்டின் வந்து பார்த்துருந்தோம். அந்த கொஸ்டினில் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் மாற்றினா ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் எவ்வளோ மாறுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ரெண்டாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ் மாற்றினா உங்களுக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி மாறும்னு பார்க்குறோம். ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட்டு. அதில் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கிறது வந்து எலக்ட்ரான்ஸ் ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கிது, என்ன க்ரியேட் பண்ணுதுன்னா கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இந்த கரண்ட்டை எப்படி மாற்றுறது, என்னென்ன கேரக்டர் மாறினா நமக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் மாறும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது எதுலேருந்து அப்படின்னா, இப்போ இன்சிடென்ட் லைட் அப்படின்னா அதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அதில் நீங்கள் என்னெல்லாம் மாற்ற முடியும், இன்சிடென்ட் ரேடியேஷன் எது வேணால் நீங்கள் அனுப்பலாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவில் எந்த டைப் வேணால் அனுப்பலாம், அல்ட்ரா வயலட் ரே இல்லை வந்து இன்ஃப்ராரெட் ரே இல்லை விசிபிள் லைட், ஏதாவது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மின்காந்த அலையில் ஏதாவது ஒரு வகையை நீங்கள் கேத்தோடுங்கிற பிளேட்டு மேலே விழுக வைக்கிறீங்க. இப்போ இந்த நெகட்டிவ் பிளேட்லேருந்து இமீடியட்டாக எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது, அது ஆனோடால் ரிசீவ் ஆகுது. ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் உங்களுக்கு காமிக்குது, கேல்வனாமீட்டரில் காமிக்குது. இப்போது இங்கே நம்ம இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷனை மாற்றினா ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் மாறும். நம்ம ஆல்ரெடி அதை பார்த்த 5 மார்க்கு. இன்டென்சிட்டினா என்னன்னு சொல்லியிருக்கோம், எண்ணிக்கை இல்லையா, செறிவுன்னு தமிழில் சொல்கிறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் மாற்றினீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மாறிச்சு. இங்கே நம்ம இன்டென்சிட்டி மாற்ற போகிறதில்ல. அப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் இல்லையா, படுகதிரினுடைய செறிவு மாறிலியாக நான் வச்சுக்க போகிறேன். ஒரே மாதிரியான செறிவு இருக்கக்கூடிய கதிர்களை நம்ம அனுப்ப போகிறோம், எண்ணிக்கையான கதிர்களை அனுப்ப போகிறோம். ரெண்டாவது ஃப்ரீக்வென்சி அப்படிங்கிற கேரக்டரையும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக இங்கே மெயின்டைன் பண்ண போகிறோம். அப்போ படுகதிரினுடைய ஆற்றல் மாறாது இல்லையா. அதிர்வெண்கிறது ஆற்றலினுடைய ஒரு வகை அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இது ரெண்டும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண போகிறோம். அப்போ எதை மட்டும் மாற்றணும், இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ் மட்டும் தான் நம்ம மாற்ற போகிறோம். ஓகே, ஸோ இது எப்படி கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கிராஃபிக்கலாக தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். இதில் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறோம். இது பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், நீங்கள் பிளேட்டுக்கு அதிகம் பண்ணிங்கன்னா அதை நம்ம இங்கே காமிச்சிக்கலாம். இங்கே ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டை ஒய் ஆக்சிஸில் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூவி ரேடியேஷன்ஸ் அனுப்புகிறீங்க. யூவி ரேடியேஷன்ஸ் வந்து இது மேலே விழுந்தோடனே எலக்ட்ரான்ஸ் வெளியே வருது. ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் உங்களுக்கு கேல்வனாமீட்டர் காமிக்குது. இப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நான் அனுப்புகிற இன்டென்சிட்டி வந்து I1 அப்படிங்கிற இன்டென்சிட்டி இருக்க யூவி ரேடியேஷன்ஸை நம்ம அனுப்பியிருக்கோம். இந்த I1ங்கிறத சும்மா நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, மேபி ஒரு 5 ஃபோட்டான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இல்லையா. 5 ஃபோட்டானை நீங்கள் அனுப்பியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து 5 எலக்ட்ரான் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த 5 எலக்ட்ரானும் இந்த பிளேட்டை போய் ஆனோட ரிசீவ் பண்ணுமானா போய் விழுகாதாங்க. ஸோ ஒரு 3 எலக்ட்ரான் தான் போகும், மீதி 2 எஸ்கேப் ஆகிடும். அப்போது உங்களுக்கு இங்கே ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு சர்டன் வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆனோடுக்கு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் அதிகம் பண்ணுறீங்க. அப்போ ஆனோடு ரொம்ப ஈகராக அந்த எலக்ட்ரான்ஸை ரிசீவ் பண்ண தயாராகும். அப்போ ஒரு 4 எலக்ட்ரானை இது கேட்ச் பண்ணிடும். இப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் என்ன ஆகும், அதிகமாகும். அகைன் ஆனோடுக்கு இன்னும் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் அதிகம் பண்ணுறீங்க. ஆனோடு ரொம்ப ஈகராக எலக்ட்ரான்ஸை ரிசீவ் பண்ணும், இருக்கிற வர 5 எலக்ட்ரானையும் பிடிச்சிடும். ஸோ மேக்ஸிமம் 5 ஃபோட்டானுக்கு 5 எலக்ட்ரான் கிடச்சிது. ஸோ இது 5ஐயும் ரிசீவ் பண்ணிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் கரண்ட் உங்களுக்கு கிடச்சிருச்சு. நான் இன்னும் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் ஆனோடுக்கு அதிகம் பண்ணுறேன், எனக்கு கரண்ட் அதிகமாகுமானா அதிகமாகாது. ஏன், உங்களுக்கு 5 ஃபோட்டானுக்கு 5 எலக்ட்ரான் கிடச்சிருச்சு, நீங்கள் 5ஐயும் ரிசீவ் பண்ணிட்டீங்க. இனி எவ்வளோதான் ஈகராக ஆனோடு தயாராக இருந்தாலும் வர்ற எலக்ட்ரானோட எண்ணிக்கையில் மாற்றம் இல்லை. அப்போ கரண்ட் என்ன ஆயிரும், சேச்சுரேட் ஆகுது. ஸோ இது I1ங்கிற இன்டென்சிட்டிக்கு கிடைச்ச கரண்ட்டோட வேல்யூ, ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டோட வேல்யூ. இப்போ நம்ம அப்படியே ரிவர்ஸாக ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஆனோடுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குறோம். ஆனோடுக்கு நெகட்டிவ் கொடுத்தீங்கன்னா இங்கேருந்து வந்துட்டு இருக்கிற எலக்ட்ரான்ஸை அது ரிசீவ் பண்ண மாட்டேன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அப்போ ஆனோடுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்தா சடனாக ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் 0 ஆயிருமானா இல்லை. ஏன்னா இங்கே வர எலக்ட்ரான் எல்லாம் ஒரே கைனட்டிக் எனர்ஜியோட வர்றதில்லை, டிஃப்ரெண்ட் கைனட்டிக் எனர்ஜியோட வரும். அப்போது ரொம்ப லோ கைனட்டிக் எனர்ஜியோட வர்ற எலக்ட்ரான்ஸ் திரும்பி போயிடும். ஆனால் ஹை கைனட்டிக் எனர்ஜியோட வர்ற எலக்ட்ரான் இதோட நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருந்தாலும் டாமினேட் பண்ணி ஆனோட ரீச் பண்ணி கரண்ட்டாக மாறிடும். ஸோ யூ வில் கெட் சம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்.
அப்போது கிராஃப் கொஞ்சம் டவுன் ஆகும். இப்போ நீங்கள் கொடுத்துட்ருக்கிறது நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்துட்ருக்கீங்க ஆனோடுக்கு, கேத்தோடுக்கு இல்லை ஆனோடுக்கு. ஓகே, ஸோ அப்போது இப்போ மறுபடியும் நான் இன்னும் நெகட்டிவ் அதிகம் பண்ணுறேன் ஆனோடுக்கு. ஸோ ரிசீவிங் ஆஃப் எலக்ட்ரானை இன்னும் கம்மி பண்ணிக்கும். முதல்ல 5 எலக்ட்ரானில் 4 தான் கேட்ச் பண்ணிச்சு, இப்போ 3 தான் கேட்ச் பண்ணும். கரண்ட் டிக்ரீசஸ். இதே போல் நீங்கள் ஆனோடுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அதிகம் பண்ண கரண்ட்டு குறைஞ்சிட்டே வந்து ஃபைனலாக என்ன ஆயிரும்னா ஒரு ஸ்டேஜில் சுத்தமாக ஆனோடு எனக்கு கரண்ட் எலக்ட்ரான்ஸே வேண்டான்னு சொல்லிடும். ஸோ வர எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன ஆயிரும், திரும்பி போயிடும். ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் 0 ஆயிடும். ஸோ எந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் ஆனோடுக்கு நீங்கள் கொடுக்கும்போது ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் 0 ஆச்சோ அந்த பொட்டன்ஷியலுக்கு நம்ம ஒரு பேர் சொல்கிறோம். அதுக்கு பேர் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஆர் கட் ஆஃப் பொட்டன்ஷியல் அப்படின்னு அதுக்கு பேர். அதாவது எந்த ஒரு எதிர் மின்னழுத்தத்தை நீங்கள் ஆனோடுக்கு கொடுக்கும்போது ஒளி மின்னோட்டத்தின் மதிப்பு சுழிங்கிற மதிப்பை அடையுதோ, ஒளி மின்னோட்டம் இல்லாமல் போயிருதோ, அதுக்கு பேர் நிறுத்து மின்னழுத்தம் அல்லது வெட்டு மின்னழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மின்னோட்டம் நின்றுது, அதனால நிறுத்து மின்னழுத்தம். சரி, இது ஒரு முக்கியமான 2 மார்க் கொஸ்டின் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நிறுத்து மின்னழுத்தம் அல்லது வெட்டு மின்னழுத்தம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆனோடுக்கு ஒரு குறிப்பிட்ட எதிர் மின்னழுத்தம் அளிக்கப்படும் போது ஒளி மின்னோட்டத்தின் மதிப்பு சுழியை அடைகிறது. இது நிறுத்து மின்னழுத்தம் அல்லது வெட்டு மின்னழுத்தம் எனப்படும் இல்லையா? சரி, the negative potential given to anode to stop the photoelectric current or photoelectric current becomes 0. So that negative potential is called stopping potential. சரி, ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம மறுபடியும் அடுத்தது நெக்ஸ்ட் செட்டில் இன்டென்சிட்டி மட்டும் மாற்றி செக் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம I1ங்கிற இன்டென்சிட்டிக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுருக்கோம். I1ங்கிறது நம்ம என்னென்னு பார்த்தோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 ஃபோட்டான் வச்சு செஞ்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஐ எம் கோயிங் டு இன்க்ரீஸ் தி நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ். இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் 10 ஃபோட்டான் அனுப்புகிறீங்கன்னு வச்சுக்கலாம். இங்கே வர்றது உங்களுக்கு என்னவா இருக்கும், 10 எலக்ட்ரான்ஸ் வருமா? ஸோ ஆஸ் யூஷுவல் ஆனோடுக்கு இப்போ பாசிட்டிவ் பொட்டன்ஷியலை நம்ம அதிகம் பண்ண போகிறோம். பாசிட்டிவ். ஸோ ஆனோடு ஈகராக எல்லா எலக்ட்ரானும் எடுக்க ட்ரை பண்ணும். ஆனால் ஒரு சர்டன் பாசிட்டிவ் தான் இருக்குது. இங்கே 10ல் ஒரு 7 எலக்ட்ரானும் ரிசீவ் பண்ணிடுது. அப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ இருக்குது. இப்போ மறுபடியும் ஆனோடுக்கு பாசிட்டிவ் அதிகம் பண்ணுறீங்க. ஸோ ஈகர்லி இட் இஸ் ட்ரை டு ரிசீவ் தி எலக்ட்ரான். ஸோ 7 விட அதிகமான எலக்ட்ரானை இது கேட்ச் பண்ணுது. 8 எலக்ட்ரான் பிடிச்சிருக்கு. ஸோ கரண்ட் ஸ்டார்ட் டு இன்க்ரீஸ். இன்னும் பாசிட்டிவ் அதிகம் பண்ணுங்க, கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். கடைசியில் ஒரு ஸ்டேஜில் அதிக பாசிட்டிவ் வச்சுருக்கும் போது வர்ற 10 எலக்ட்ரானையுமே கேட்ச் பண்ணிடுது. ஸோ கரண்ட் ரீச்சஸ் மேக்ஸிமம். இதுக்கப்புறம் நீங்கள் என்னதான் பாசிட்டிவ் அதிகம் பண்ணாலும் வர்ற அத்தனை எலக்ட்ரானும் நீங்கள் பிடிச்சிடுறீங்க. ஸோ நம்பர் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் ஃபோட்டான்ஸ், இன்சிடென்ட் ஃபோட்டான் மாறல. ஸோ அவுட்புட்டில் கிடைக்கிற எலக்ட்ரான்ஸ் மாறாது. அப்போது பொட்டன்ஷியல் எவ்வளோ தான் அதிகமாக இருந்தாலும் கரண்ட் என்ன ஆயிரும், சேச்சுரேட் ஆயிரும். ஸோ இது I2ங்கிற இன்டென்சிட்டிக்கு கிடைச்ச எஃபெக்ட். ஆனால் பாருங்கள், சேச்சுரேஷன் கரண்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் முதல்ல அனுப்புனதை விட இப்போ அதிகமான எண்ணிக்கையில் அனுப்பியிருக்கீங்க ஃபோட்டான்ஸ். ஸோ கரண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு, ஆனால் சேச்சுரேஷன் அடைஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் அதே போல் ரிவர்ஸில் பண்ணுங்கள். எப்படி, ஆனோடுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுங்க. ஆனோடு கொஞ்சம் கொஞ்சமாக எலக்ட்ரானை வேண்டான்னு சொல்லும். ஃபஸ்ட்டு 10 எலக்ட்ரானில் ஒரு 8 மட்டும்தான் அது எடுத்துக்கும். ஸோ கரண்ட் ஸ்டார்ட் டு டிக்ரீஸ். அப்போ நெகட்டிவ் அகைன் இன்க்ரீஸ் ஆகும்போது 8 விட இன்னும் கம்மியாக தான் எடுத்துக்கும், ஒரு 5 எலக்ட்ரான் தான் எடுத்துக்கும். ஸோ கரண்ட் அகைன் டிக்ரீசஸ். ஸோ நீங்கள் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் ஆனோடுக்கு அதிகம் பண்ண எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி குறைஞ்சிட்டே போய் ஒரு ஸ்டேஜில் சுத்தமாக ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இல்லாமல் போயிடும். தட் மீன்ஸ் ரிசீவிங் ஆஃப் electrons in the anode completely stops. The anode not ready to receive the electron because it is having highly negative potential. So negatively charged electrons will not reach the anode. இப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் 0 ஆயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன கொஸ்டின் நீங்கள் பார்க்கலாம். அதே ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு உங்களுக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் 0 ஆயிருக்கு. மேபி இது ஒரு -5 வோல்ட்டுன்னு வச்சுக்கலாம். அதே -5 வோல்ட்டுக்கு I2ங்கிற இன்டென்சிட்டி இருக்க ஃபோட்டான்ஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அப்போ I1ங்கிற இன்டென்சிட்டியும் I2ங்கிற இன்டென்சிட்டிக்கும் ஏன் சேம் நெகட்டிவ் ஏன் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சேமாக இருக்குது, ஏன் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கல அப்படின்னா, நான் முதல்ல சொன்னது தான். ஃபஸ்ட்டு நீங்கள் 5 ஃபோட்டான் அனுப்புகிறீங்க, எண்ணிக்கை 5 இல்லையா, ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி வச்சுருக்கீங்க. மேபி எனர்ஜியை நம்ம இந்த இடத்துல எலக்ட்ரான் வோல்ட்டில் சொல்லலாம். அப்போது ஒரு 5 எலக்ட்ரான் வோல்ட் இருக்க ஃபோட்டான்ஸ் இது விழுந்து உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அனுப்பும்போது யூ ஆர் இன்க்ரீஸிங் தி நம்பர் ஆஃப் ஃபோட்டான், நாட் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான். தட் மீன்ஸ் ஃப்ரீக்வன்சி நீங்கள் மாற்றலை. அப்போ இதுவும் 5 எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிற எனர்ஜி ஆர் ஃப்ரீக்வன்சி வச்சிருக்கிற ஃபோட்டான்ஸ் தான்.
இல்லையா? ஸோ இங்கே எனர்ஜியாக சொல்லக்கூடாது, ஃப்ரீக்வன்சி தானே, அப்போ நம்ம ஹெட்ஸே போட்டுடலாம். ஸோ இது 5 ஹெட்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்க ஃபோட்டான்னா இந்த 10ம் 5 ஹெட்ஸ் இருக்க ஃபோட்டான்ஸ் தான். ஸோ எனர்ஜியில் எந்த மாற்றமுமே இல்லை. அப்போது ஆனோடு ஒரே ஒரு சர்டன் நெகட்டிவ் பொட்டன்ஷியலை வச்சு அந்த ஃபோட்டான்ஸை தடுத்துருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப எளிமையாக சொன்னால், ஒரு கிரிக்கெட் ஒரு கேமில் ஒரு பாலை வந்து ஆப்போசிட்டில் உங்களை நோக்கி வர்ற பாலை ஒரு ஃபீல்டர் வந்து கேட்ச் பண்ணுறாருன்னு வைங்க. அந்த பால் வந்து ஒரு 5 ஜூல் அப்படிங்கிற ஸ்பீடில் வந்ததுன்னா அந்த ஃபீல்டர் வந்து கேட்ச் பண்ணிடுவாருன்னு வச்சுக்கலாம். 5 ஜூல் ஸ்பீடில் வந்து அதை கேட்ச் பண்ணிடுவார். 5 ஜூலுக்கு மேலே வந்து அவரால் கேட்ச் பண்ண முடியாது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் வர்ற பால் வந்து 5 பாலை நான் வீசுகிறேன். இந்த 5 பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஜூலில் தான் இருக்குது, அவர் கேட்ச் பண்ணிடுவார். ரெண்டாவது முறை நான் 10 பால் வீச போகிறேன். ஆனால் 10 பாலுமே ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும், அதே 5 ஜூலில் அனுப்புகிறேன், கண்டிப்பாக கேட்ச் பண்ணிடுவார். பிகாஸ் நீங்கள் வந்து வீசுகிற ஸ்பீடை மாற்றவே இல்லை. அப்போ ஈஸியாக அதே ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலை வச்சு அவரால் ஸ்டாப் பண்ண முடியும் இல்லையா? நீங்கள் ஃப்ரீக்வன்சியாக ஃபோட்டான் அதிகம் பண்ணினீங்கன்னா ஆனோடு கஷ்டப்பட்டு ஸ்டாப் பண்ணும். பட் நீங்கள் ஃப்ரீக்வன்சியை மாற்றாமல் எண்ணிக்கையை மட்டும் மாற்றிட்டு இருந்தீங்கன்னா சேம் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு ஆனோடால் என்ன பண்ண முடியும், வேண்டான்னு சொல்லி எலக்ட்ரானை திருப்பி அனுப்ப முடியுது. இப்போ மறுபடியும் நீங்கள் அதே தான் திருப்பி இன்னொரு தடவை பண்ண போகிறோம். எப்படி I3ங்கிற இன்டென்சிட்டியில் அனுப்புகிறீங்க. ஸோ நவ் யூ ஆர் கோயிங் டு சென்ட் 15 எலக்ட்ரான்ஸ்னு வச்சுக்கலாம். யூ ஆர் கோயிங் டு இன்க்ரீஸ் தி நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ். ஸோ ஃபோட்டான்ஸோட எண்ணிக்கை அதிகம் பண்ணுறீங்க, ஆனால் ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் எந்த மாற்றமும் பண்ணலை. இங்கே ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணியிருக்கீங்க, கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ இப்போ 15 ஃபோட்டான்ஸ் அனுப்புனீங்கன்னா எத்தனை எலக்ட்ரான் வரும், 15 எலக்ட்ரான்ஸ் வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக இவர்கிட்ட ஒரு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குறீங்க, வர்ற 15 அது ரிசீவ் பண்ணாது, ஒரு 10 எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். அப்போது ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு சர்டன் வேல்யூ இருக்கும். இப்போ பாசிட்டிவ் அதிகம் பண்ணுங்கள், எலக்ட்ரானை வேகமாக ரிசீவ் பண்ணும், ஸோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் அதிகம் பண்ண ஒரு ஸ்டேஜில் கரண்ட் மேக்ஸிமம் போய் ரீச் ஆயிரும். ஏன்னா வர்ற எல்லா எலக்ட்ரானையும் இது ரிசீவ் பண்ணும். 15னா 15 பிடிச்சிடும். இதுக்கப்புறம் என்ன தான் பாசிட்டிவை நீங்கள் அதிகம் பண்ணாலும் பொட்டன்ஷியலை ஆனோடுக்கு கரண்ட் சேச்சுரேட் ஆயிரும். இது I3. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இதுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குறீங்க, எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணுறதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணும், ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் குறைஞ்சிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் சேம் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு கம்ப்ளீட்டாக ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் 0 ஆயிரும். ஸோ ஆஸ் த ஃப்ரீக்வன்சி நாட் அட் ஆல் சேஞ்சிங், வி வில் பி கெட்டிங் சேம் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இல்லையா? சரி, அப்போ இதுலேருந்து நீங்கள் ஒரு ரிசல்ட் வந்து ஒன்று சொல்ல போகிறோம். என்ன ரிசல்ட் அப்படின்னா, the intensity of incident radiation directly proportional to saturation current. எப்படி ஃபஸ்ட்டு I1ங்கிற இன்டென்சிட்டிக்கு ஒரு சேச்சுரேஷன் கரண்ட் கிடச்சிருக்கு, ஆனால் I2க்கு வேறு சேச்சுரேஷன் கரண்ட், I3க்கு வேறு சேச்சுரேஷன் கரண்ட். ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேச்சுரேஷன் கரண்ட் இல்லையா? எண்ணிக்கை அதிகம் பண்ணால் கரண்ட்டு மாறுது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் ரிசல்ட் அப்படின்னா, இங்கே இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். நீங்கள் ஃபஸ்ட்டு 5 ஃபோட்டான் அனுப்புகிறீங்க, ஒரு -5 வோல்ட் வச்சு -5 வோல்ட் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் ஆனோடு கொடுத்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது முறை 10 எலக்ட்ரான் அனுப்புகிறீங்க அதே எனர்ஜியோட, 10 ஃபோட்டான் அனுப்புகிறீங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற எலக்ட்ரான்ஸ் அது ஒரு அதிக எலக்ட்ரான் கிடைக்குது, ஆனால் ஒரே எனர்ஜியோட. ஸோ சேம் நெகட்டிவ் பொட்டன்ஷியலை வச்சு ஆனோடு ஸ்டாப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு அகைன் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க ஆனோடுக்கு, நெக்ஸ்ட்டு அகைன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து ஃபோட்டானோட எண்ணிக்கையை, எலக்ட்ரானோட எண்ணிக்கை அதிகமாகுது, ஆனால் எனர்ஜி மாறவே இல்லை. ஸோ சேம் நெகட்டிவ் பொட்டன்ஷியலை வச்சு ஆனோடு ஸ்டாப் பண்ணுது. ஸோ எல்லா தடவையும் ஃப்ரீக்வன்சி மாறாததுனால இங்கே ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட். அப்போது இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் என்னென்னு சொல்லலாம், இண்டிபெண்ட் ஆஃப் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது படுகதிரினுடைய செறிவானது நிறுத்து மின்னழுத்தத்துக்கு எந்த விதத்திலும் தொடர்பு அதுக்கு இல்லை இல்லையா, அதை சாராமல் உள்ளது அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லிடலாம். கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னன்னு சொல்லலாம், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம ரிசல்ட் சொல்லலாம். எப்படின்னா, இங்கே வர எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ வேகமாக வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுத்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க. அப்போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அண்டு கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது ரெண்டு எப்படி நம்ம சொல்லலாம், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு வந்து நம்ம இங்கே சொல்லலாம். இப்போ பாருங்கள், இங்கே வர எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜியை நம்ம 12mv² மேக்ஸிமம் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்னவாக இருக்கும், V0 அப்படிங்கிற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குமா, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இப்போது எலக்ட்ரான் அதிக கைனட்டிக் எனர்ஜியோடு வந்தால் நீங்கள் அதிக ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுக்க வேண்டியது இருக்கும்.
இப்போது வேகமாக வர பாலை நீங்கள் தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதிக எனர்ஜியை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்களால் தடுக்க முடியும். ஸோ அதுதான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஈக்குவல்ட்டுன்னு மாற்றுங்க. ஹார்ட் இன்ட்ரடியூஸ் ஏ கான்ஸ்டன்ட். அப்போ half m v ஸ்கொயர்ட் மேக்ஸிமம் ஈக்குவல் டு E இன்ட்டு V0 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இதில் இந்த எலக்ட்ரான்ஸோட வெலாசிட்டி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம். இந்த v ஸ்கொயர் மட்டும் வச்சுட்டு இதெல்லாம் இங்கே எடுத்துருவாங்க. இப்போ என்ன ஆகும்? v ஸ்கொயர்ட் மேக்ஸிமம் வெலாசிட்டி இல்லையா, இந்த 2 மேலே வந்துருக்கும். அப்போ 2eV0 டிவைடட் பை m. இப்போ இந்த ஸ்கொயர் அங்கே எடுத்துகிட்டு போங்க. Vmax velocity equal to root of 2eV0 divided by m அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இப்போ இதில் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. என்ன ஆகும்? இதில் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா velocity equal to இல்லையா, velocity of electrons equal to whole root of 2 into ங்கிறது charge of electron 1.6 into 10 to the power of minus 19. V0ங்கிறது அது நம்ம தான் டிசைட் பண்ணணும் இல்லையா, நம்ம தான் கண்டுபிடிக்கணும் V0. ஸோ ஹோல் டிவைடட் பை எம்ங்கிறது மாஸ் ஆஃப் ஈச் எலக்ட்ரான், தட் இஸ் 9.11 into 10 to the power of minus 31. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஃபைனல் ஆன்சர் அஸ் 5.93 into 10 to the power of 5னு கிடைக்கும். மீதி என்ன இருக்கும்? ரூட் V0 மட்டும் இருக்கும். ஸோ இதை வச்சு இந்த ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் வெலாசிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம்.